இன்றைக்கி நாங்கள் வெண்டிக்காயை வச்சு மிகவும் சுலபமான சுவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இதுக்கு 250 கிராம் அளவுக்கு வெண்டிக்காய் எடுத்து நல்லா கழுவினதுக்கு அப்புறமாக இதை கட் பண்ணி கொள்ள போகிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி கொள்ளலாம். அப்போ தான் பொரிக்கும் பொழுது உங்களுக்கு மொறுமொறுப்பாக வரும். கூடவே 2 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த வெண்டிக்காய் நல்ல பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் வரும் வரைக்கும் நாங்கள் இதை பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். கூடின தீயில இல்லாமல் மிதமான தீயில இதை பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ தான் உங்களுக்கு கரிஞ்சு போகாமல் இது வரும். கூடவே நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக இதை நாங்கள் பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் உங்களுக்கு வெண்டிக்காயை பொரித்து எடுத்துக்கொள்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். மற்றபடி எல்லாமே நீங்கள் சுலபமாக செஞ்சு கொள்ளையிலும். இப்போ இது நல்ல பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் பொரிஞ்சு வந்தாச்சு. இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ வெண்டிக்காய் பொரிச்ச எண்ணெய் அதிகமாக இருக்கிறதால நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ எடுத்திருக்கிறேன். இதில் நான் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2 சேர்த்துருக்கிறேன். கூடவே கருவேப்பிள்ளை ஒரு கொத்து சேர்த்து கொள்ளலாம். இந்த வெங்காயத்திற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நாங்கள் வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் நீங்கள் அதிக நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்தால் போதும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள முடியும். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமாக ஒரு மேசை கரண்டி அளவுக்கு மாசி சேர்த்துருக்கிறேன். நான் இடித்து சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன், மிளகாய் துகள்கள். இதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ இது கரிஞ்சு போகாத மாதிரி நல்ல லோ ஃப்ளேமில் இதை வதக்கி விட்டதுக்கு அப்புறமாக இதில் நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற வெண்டிக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாக அரை தேக்கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். கடைசியில் தான் மிளகுத்தூள் சேர்க்க வேணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக இந்த மிச்சமான எண்ணெயை இந்த மாதிரி நீங்கள் ஒதுக்கி விட்டிங்களா இருந்தால் அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது ரசம், சோறு, பருப்பு இதோட சர்வ் பண்ணும்போது மிகவும் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.